வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க? கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குருங்கிறவரு உயிர்களுக்கு ஆதாரம். ஒரு குழந்தை அப்படின்னா குரு. அப்ப உயிர் தோற்றம் நம்ம ஏன் புத்திரக்காரகன்னு சொல்றோம் அப்படின்னா உயிருக்கே ஆதாரம் குரு. அது மட்டுமல்ல, ஒழுக்கம், தர்மம், நீதி, சட்டம் இதுக்கெல்லாம் காரகன். உலகத்தில் உள்ள மொத்த பெருந்தொகையான பணத்துக்கும் காரகன். அப்படிப்பட்ட தனக்காரகன் குருவை பலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, அதே மாதிரி பண வசதியும் இருக்காது, உயிர் பற்றான ஒரு நல்ல ஆரோக்கியமும் இருக்காது. அப்போ மொத்தத்தில் இதெல்லாமே அடிப்படை அவசியம். ஒரு வாழ்க்கையில் வாழ்நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், பணநிலை நல்லா இருக்கணும், உயிர் பற்று நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கிறார். அவர் 12 ராசிகளை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி வீதம் கடந்து ஒரு தடவை தன்னுடைய சுற்ற முடிக்கிறார். அதுக்கு பேர் தான் மகாமகம்னு சொல்றாங்க. அதாவது அந்த இது நடத்துறாங்க இல்லையா, கும்ப மேளா, அது கும்ப ராசியிலிருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு ஒரு சுற்று முடிக்கும் போது அதை வைத்துத்தான், குருவனுடைய பலனை வைத்துத்தான் இந்த கும்ப மேளாக்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான். இந்த குருவினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, ஒரு கோவிலினுடைய ஒரு எனர்ஜி அது டிப்ரிஷியேட் ஆகிறத மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறது குருவுக்காகத்தான் பண்ணப்படுது. அப்படிப்பட்ட குருவை நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஒழுக்கத்திலையும் நல்லா இருப்பாங்க, தர்மத்தையும் கடைப்பிடிப்பாங்க, சம்பாத்தியமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், தெய்வ குணங்கள் பொருந்தி. இப்போ குரு போய் சொன்னீங்க, ஏன்னா குருவுங்கிற எல்லா ஜாதகத்துக்கும் நல்லவர் கிடையாது. எந்தெந்த ஜாதகத்துக்கு நல்லவர், எந்தெந்த ஜாதகம் கெட்டவருங்கிறது அந்த ஜாதக குறிப்பிலே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பூராடம், உத்திராடம், மூலம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது லக்னாதிபதியே குரு தான். நம்ம தனுசுக்கு அதிபதி குரு, மீனத்துக்கு அதிபதி குரு. அவர் இப்போ இவ்வளோ நாள் 6ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு, மிதுன ராசிக்கு போகிறாரு. லக்னத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிற வகையில் மிகப்பெரிய நன்மை. அதே மாதிரி குரு இந்த தனுசில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த அறிவை கொடுக்குறவர். நல்லா ஒரு ஜனரஞ்சகமான பேச்சு திறமை, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின்டு லைஃபு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். நல்ல உறவுகளை கொடுக்கக்கூடியவர், படைபலத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ அண்ணன் தம்பிக, சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இப்படியெல்லாம் ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்குறவர் தான் குரு. தனுசை பொறுத்த வரைக்கும் அவர் 7ஆம் வீட்டிலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டில் அவருடைய நட்சத்திரமே இருக்குது, புனர்பூசம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறது மிக மிக சிறப்பு, மிகப்பெரிய நன்மை தரும், கௌரவத்தை தரும். இவ்வளவு நாள் இழந்த அவமானங்கள், இழந்த மரியாதைகள், பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி மூலத்தில் 4 பாதங்கள் இருக்குது. இந்த மூலத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்க. எடுத்த உடனே மூலத்தில் பிறந்தவங்களுக்கு தான் 7ஆம் வீட்டுக்கு வர்றாரு. மூலம் 1ஆம் பாதம் அப்படிங்கும்போது அங்கே மிதுனத்தில் 1ஆம் பாதம் 1 மாதத்துக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு இருக்கார். அதனால் இந்த மூலத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயை போல் குரு பலன் தர்றார். அப்போ செவ்வாயை போல் பலன் தர்றதுன்னா உறவுகளில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும். இது எல்லாமே குருவனுடைய திசாபுத்தி அந்தரத்தில் நடக்கும். குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் திசாபுத்தி நடந்தாலும் இது நடக்கும், நல்ல நன்மைகள் நடக்கும். மூலத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்க புள்ளி கும்பராசியில் செவ்வாயாக தான் விழுகுது. 3ஆம் புள்ளியே செவ்வாயாக விழுகுது, 7ஆம் புள்ளியும் செவ்வாயாக விழுகுது, 11ஆம் புள்ளியும் செவ்வாயாக விழுகுது. அதனால் அந்த 3ஆம் இடம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் குறிக்கிறது. ஐடி லைனு, இந்த மாதிரி இடமாற்றங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கும். அதே போல் 7ஆம் இடங்கிறது பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாங்க, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, பில்டர்ஸு, இந்த மாதிரி அந்த வேலையிலையும் நன்மை பண்ணும். அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துவாங்க. இப்போ எலக்ட்ரானிக் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் ஃபீல்டு,
ஜனரஞ்சகமான ஃபீல்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா பப்ளிக் சர்வீஸ், அது சார்ந்த நன்மைகளையும் நிச்சயமா கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூராடம். பூராடம் 4 பாதங்கள். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடையது. இப்ப சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது 5ஆம் இடம், 1ஆம் இடம், 9ஆம் இடம். அப்ப இவங்க ஆட்டிடியூடே சுக்கிரனை போலதான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்த குரு பார்க்கிறார், அதுவும் 7ஆம் வீட்டில இருந்து பார்க்கிறார். இப்ப இவங்களுக்கு எடுத்த உடனே குரு பலன் வந்துடாது. காரணம் என்னன்னா, அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் ராகு நட்சத்திரத்துக்கு போகும்போது தான் இவங்களுக்கு நேர் வந்துடும், 7ஆம் பாவ புள்ளி ஆரம்பிக்கும். அதனால நிச்சயமா கொஞ்சம் காலம் கழிச்சு பலன் கொடுக்கும். இப்போ வந்து வேலைக்கு நல்லா இருக்கும். இந்த சுக்கிரன்ல பிறந்தவங்களுக்கு, பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையோ உறவுகள் சார்ந்த விஷயங்களோ ஒரு இடமாற்றங்களோ வந்து ஒரு 6 மாதத்துக்கு பின்னால் நடக்கும். உங்களுக்கு வந்து இப்போ 14ஆம் தேதி வந்து மாறுறாரு இல்லையா, அவர் வந்து 1 மாதத்துக்கு செவ்வாய் நட்சத்திரம், அதுக்கப்புறம் ராகு நட்சத்திரம் ஆகஸ்ட் வரைக்கும். ஆகஸ்ட்டுக்கு மேலே இவங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக. உத்திராடம் 1 பாதம். உத்திராடம் என்பது சூரியனுடைய பங்களிப்பு. சூரியன் வந்து நம்ம தனுசுக்கு வந்து பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி, பூர்வீகம், தந்தை வர்க்கம் மற்றும் அரசியல், பொது வாழ்க்கை, தர்ம காரியங்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு லாபம் வலுவாக இருக்குது. ஆனால் வந்து இந்த கடைசிக்கு வரணும், இந்த குரு பயிற்சியில் இந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போகும்போது தான் இவங்களுக்கு பலன் தரும். அது வரைக்கும் 6ஆம் இடமா வேலை பார்க்கும். இந்த 6ஆம் இடம் என்பது பணவரவுக்கும் வேலை வாய்ப்புக்கும், பேங்க்கில் வேலை பார்க்குறோம் அல்லது வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸு நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது குரு முடியும் போது அநேகமாக ஆகஸ்ட்டுக்கு மேலே, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இவங்களுக்கு சுபகாரியங்களுக்கு நன்மை தரும். இப்போ கடந்த காலத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பாங்க, இந்த காலத்தில் வந்து ஒரு தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு, இப்போ வந்து தொழில் தொடங்குறதுக்கான நல்ல டைமா? நல்ல டைம் தான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகளோட குரு தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் நல்லது. ஒரு சிலருக்கு கொடுப்பனையிலேயே வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கு மைனஸாக இருந்ததுன்னு வைங்க, அது அவங்க ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறது பொது கேள்வி, தொழிலுக்கு எப்படி இருக்கும், தொழில் தொடங்கிறதுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து சொந்த தொழிலையும் குறிக்குது, பார்ட்னர்ஷிப் தொழிலையும் குறிக்குது, கான்ட்ராக்ட் ஒர்க்கையும் குறிக்குது. ஸோ அந்த வகையில் இது நன்மை தரும், ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு மணி ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஒரு நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம், 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தாங்க ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்ட்டு. அது மாதிரி இவங்களுக்கு 2ஆம் பாவ புள்ளி சந்திரனாக வருது, சூரியனாக வருது, செவ்வாயாக வருது. அப்போ இந்த 3 கிரகமும் இவங்க ஜாதகத்தில் கெட்டிருந்தா அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது, பேசாமல் வேலைக்கு போகிறது நல்லது. அது நல்லா இருந்தால், திசையும் நடந்தால் தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த தனுசுல கிரகக்காரங்க இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்லுவீங்க? தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் உபய ராசிங்க, அதனால இவங்களுக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது, ஃபீல்டு மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ தொழில் பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலில் லாங் டேர்மில் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது ஒரு பெரிய ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அதை மட்டும் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து சனி இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. இந்த 3 கிரகமும் என்ன சொல்ல போகுதுன்னா, உழைப்பு, சர்வீஸு, திறமையை வச்சு பேசுறது, அதே நேரத்தில் நமக்கு வந்து கூலி சார்ந்த தொழில்களை, ஜாப் ஒர்க் மாதிரியான தொழில்களை எடுத்துக்கிறத சொல்லுது. அந்த அட்வைஸ் தான் இவங்களுக்கு பொருந்தும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாங்க ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.